என்னுடைய ஆர்ஆர் லா அசோசியேஷன் சார்பாக வருகை தருகின்ற பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை நான் வழங்கியிருக்கிறேன். அதே போல வழக்காடிகள் வருகின்ற அனைத்து வழக்காடிகளுக்கும் நிறைவான ஒரு வழக்கறிஞராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நோட்ரி பப்ளிக் இருக்கின்ற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலியமாக படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நான் இலவசமாக கையெழுத்து போட்டு இன்று வரை நான் அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதில் வருகின்ற வருமானத்தை நம்முடைய சட்ட வழக்கறிஞர்கள் மாணவர்களுக்கு அது பயன்பெறும் வகையாக அதை ஒரு ரூபாய் 10,000 ரூபாய் வந்தவுடன் மாணவர்களுக்கு சட்ட மாணவர்களுக்கு அதை நான் இன்று வரை நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய சட்ட அலுவலக திறப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி கார்பரேஷன் சேர்மன் அண்ணன் PS அமல்ராஜ் அவர்களுக்கும், நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கும் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும், என் நண்பர்களுக்கும், என் குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய சட்ட அலுவலகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய அன்பு சகோதரரும் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து அவருடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இன்றைய தினம் அவர் நம்முடைய பூந்தமல்லி நீதிமன்றத்தின் அருகே இங்கே அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். அதனை நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு இங்கே அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர்கள் இன்று என்னை சந்தித்தனர். நான் சமீபத்தில் நடந்த பார் கவுன்சில் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வெற்றியை இங்கிருக்கும் பூந்தமல்லி வழக்கறிஞர்களுக்கு அர்ப்பணிக்க என் மனம் இங்கே தயாராகி இருக்கிறது. காரணம், எப்பொழுதுமே ரஞ்சித்குமார் தலைமையில் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர் நண்பர்களும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இருக்கும் அத்தனை வழக்கம் என்னோடு சகோதரராக பழகுவார்கள். அவர்களுடைய அயராத உழைப்பில் நான் எனது வெற்றியை அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றேன். அதே போன்று நம்முடைய சகோதரமான ரஞ்சித்குமார் அவர்கள் இந்த சட்டத்தொழில் மேன்மேலும் வளர்ந்து இங்கிருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த சட்ட சேவையை அவர் செய்ய வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வளர்ச்சி அவருக்கு மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் அவர் என்றென்றும் ஒரு சட்ட சேவை செய்ய வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்துகிறேன் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.